இந்த இயேசு என்றதான பெயர் இந்த பூமியில் உள்ளதான பெரும்பாலான ஜனங்களுக்கு வந்து தெரியும். இந்த நபர்களாக இருந்தாலும் தெரியும், தேவன் இல்லை என்று சொல்கிறவர்களுக்கும் தெரியும். முஸ்லிம் ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் அனைவருக்குமே இந்த இயேசு என்றதான பெயர் தெரிந்ததான பெயர் தான். பெயரை தெரிந்தவர்கள் எல்லாரும் இயேசுவை பற்றி அறிந்தவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. பெயரை தெரிந்திருக்கிறதான அநேக கிறிஸ்தவர்களுக்கு கூட இயேசுடைய மேன்மையை சரியானபடி அறிந்து கொள்ள முடியவில்லை. தேவன் யாருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அவர்கள் மட்டும்தான் இந்த இயேசுடைய மேன்மையை வந்து அறிய முடியும். வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசியுங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இயேசு அதிசயமானவர், இந்த இயேசு வல்லமை உள்ளதான தேவன், நித்திய பிதாவும் அவர்தான். ஒரே தேவன் தான் உண்டு. நித்தியத்திலே பிதாவாக இருந்தவர் குமாரன் இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியிலே வந்து வெளிப்பட்டார். அந்த நாள் தான் கிறிஸ்துமஸ் நாள். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிற்கும் மற்ற மனிதனுடைய பிறப்புக்கும் ரொம்ப ஒரு வித்தியாசம். இப்ப உங்களிடத்துல நான் வந்து நீங்க அம்மா பிள்ளை அப்பா பிள்ளைன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? 2 பேரும் பிள்ளை அப்படியா? ஆனா மருத்துவப்படி நம்ம வந்து பார்க்க போனா எல்லாருமே அப்பாவுடைய பிள்ளைகள் தான். அம்மாவுக்கு யாரும் பிள்ளை கிடையாது. அம்மாவுக்கு யாரும் பிள்ளை கிடையாது. எல்லாரும் யாருடைய பிள்ளை தான்? அப்பாவுடைய பிள்ளை தான். ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் சொல்லி இருக்கிறது அவர் வந்து யார் பிள்ளைன்னு சொல்லி இருக்கு? அம்மா பிள்ளைன்னு சொல்லி இருக்கு. இத ஆதியாகமத்துல நம்ம அதை வாசித்து பார்க்கும்போது அப்போது இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டாயிற்று. ஆரம்ப நாட்களிலேயே இந்த உலகம் ஆரம்பித்து ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டு அவர்கள் பாவத்துல விழுந்த உடனே இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனம் சொல்லி ஆகிவிட்டது. வாசியுங்கள். ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். போல் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். மனிதர்கள் எல்லாரும் புருஷ வித்து தான், ஸ்திரீனுடைய வித்து யாரும் கிடையாது. இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்துடைய தலையை என்ன செய்யும்? நசுக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தாக இருந்தபடியினால் அவர் சிலுவையில சாத்தானுடைய தலை நசிக்கிறார் என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சரித்திர சம்பவத்தை அநேக ஜனங்கள் வந்து நம்பாதவர்களாக, விசுவாசிக்காதவர்களாக இருந்தார்கள். ஆண்டவருக்கு அப்பவே தெரியும் ஒரு ஸ்திரீ வித்தாக பிறந்தார் என்றால் இந்த சரித்திரம் வந்து என்ன செய்யாது? நம்பாது. அது எப்படி? மருத்துவமும் நம்பாது. எல்லாரும் புருஷத்தாக இருக்கும்போது எப்படி ஒரு மனிதன் இந்த பூமியில வந்து பிரவேசிக்கும் போது, பிறக்கும் போது அவன் எப்படி ஒரு ஸ்திரீனுடைய வித்தாக இருக்க முடியும்? படித்தவர்களுக்கு தெரியும்.
மனிதனுடைய குரோமோசோம் 23 குரோமோசோம் உண்டு. அந்த 23 குரோமோசோமோடு ஒரு குரோமோசோம் ஆணாக சேர்ந்தால் கற்பந்தரிக்கும் போது ஆண்குள்ள பிறக்கும். ஒரு குரோமோசோம் பெண் குரோமோசோமாக இருந்தால் பெண்குள்ள பிறக்கும். இதுதான் மருத்துவத்துடைய விதி. அதுக்கு மாறாக ஒன்றுமே நடக்காது. இது மருத்துவத்துடைய விதி. இது படித்தவர்களுக்கு தெரியும். பெண் குரோமோசோமை எக்ஸ் என்றும் ஆண் குரோமோசோமை ஒய் என்று சொல்வார்கள். சமீபத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தான் எப்படி பிறந்தோம் என்பதை விஞ்ஞான தேடுதலின் மூலமாக நிரூபிக்கப்பட்டுவிட்டது. இப்போது கன்னிகையினுடைய வயிற்றில் அவர் பிறந்தார் என்பதை இன்றைக்கு புற மதத்தினரான ஜனங்கள் அவர்கள் தவறாக பேசுவார்கள். அது எப்படி ஒரு கன்னிகையினுடைய வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்க முடியும், அது தவறான உறவினால் பிறந்தது என்று சொல்லி புற ஜாதி ஜனங்கள் சொல்லலாம். அதற்கு இன்றைக்கு விஞ்ஞானம் விடை கொடுத்து விட்டது. நமக்கு தெரியும், வேதாகமத்திலே உடன்படிக்கை பெட்டியை பற்றி தெரியும். உடன்படிக்கை பெட்டி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிக முக்கியமானது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக படையெடுப்பு எப்போதெல்லாம் நடைபெறுகிறதோ அப்பெல்லாம் உடன்படிக்கை பெட்டி சத்துருக்களால் கையகப்படுத்தப்படும். அது ஏனென்றால் வெற்றியே அவர்களுக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியில தான் இருந்தது என்பது எல்லா சத்துருக்களுக்கும் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் போது அநேக மனிதர்களுடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் போய் கடைசியில தொலைத்து விட்டது, எங்க இருக்கிறது, எப்படி இருக்கிறது சொல்லி யாருக்கும் தெரியவில்லை. இந்த தேடுதல் பல நூறு ஆண்டுகள் நடந்து கொண்டே இருந்தது. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி ரொம்ப முக்கியம். அப்ப இஸ்ரவேல் தேசத்தில் உள்ளதான ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறது சொல்லி தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். டாக்டர் ராம் என்று சொல்றதான ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் அந்த தேடுதல்ல ரொம்ப ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அப்படி அவர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற வேளையில மனுஷனுடைய அறிவினால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை, தேடலினால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. உடைய ஆர்வத்தை பார்த்துட்டு ஆண்டவர் ஒரு நாள் இவருக்கு சொப்பனத்துல சொன்னார். தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அந்த ஆராய்ச்சியாளருக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் ஒலிவ மலைக்கு அடிவாரத்தில் ஒரு புகையில இருக்கிறது என்று சொல்லி அது அப்படியே ஆண்டவர் காட்டில் தேடுறாரு. புதருக்குள் அங்கெல்லாம் போறாரு, பல புகைகளெல்லாம் பார்க்கிறார். ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்தை பார்க்கும்போது இவர் சொப்பனத்தில் கண்டதான இடம், குறிப்பிட்ட இடத்தை பார்க்கும்போது சொப்பனத்தில் கண்டதான இடம். போறாரு, தேடுறாரு, உள்ள உடன்படிக்கை பெட்டி இருக்கு. பல நூறு ஆண்டுகளாக தேடியிருக்காரு, கிடைக்கல. ஆனா ஆண்டபடி கொடுத்தார். அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி அவர் பார்க்கும்போது அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல கொஞ்சம் கரும் சிவப்பாக திட்டாக இருக்கிறது. கரும் சிவப்பாக திட்டாக இருக்கிறது உடன்படிக்கை பெட்டிக்கு மேல. அது அப்படியே கொண்டு போய் அது மேல இருக்கிற அந்த கரும் திட்ட சுரண்டி எடுத்து அத லேப்ல ஆராய்ச்சி பண்றாங்க. இது என்ன என்று சொல்லி ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கும் போது அது ரத்தம். புரியல வைத்திருக்கும். இங்க எப்படி இந்த ரத்தம் வந்தது யாருக்குமே புரியல. திரும்பவும் ஆராய்றாங்க. அந்த ரத்தத்தை ஆராயும் போது அந்த ரத்தத்துல உயிர் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. பொதுவாக ரத்தம் உயிரோடு இருக்க வேண்டுமானால் குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள அதை
பாதுகாக்கப்படக்கூடியதான இடத்துல வைத்து பாதுகாத்தால் தான் அந்த ரத்தம் உயிரோடு இருக்கும். வெளியே வந்து அது காற்றுப்பட்டு உறைந்து விட்டதானால் அந்த ரத்தத்தினுடைய உயிர் வந்து என்ன செய்து போகும்? செத்து போகும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தினுடைய உயிர் ரத்தத்தில் இருக்குது. மாம்சத்தினுடைய உயிர் ரத்தத்தில் இருக்குது. சாக போகிறதான் ஒரு மனுஷனுக்கு ரத்தம் கொடுத்து அவன் பிழைத்து விடுவான். இந்த உயிரினால் அவன் பிழைத்து விடுவான். அப்போது சொல்லி எடுத்து அவர்கள் டெஸ்ட் பண்ணோன்னு ரத்தம் சொல்லி கண்டுபிடிக்கிறார்கள். ரத்தம் என்று கண்டுபிடித்து அதற்கு அப்புறமாக அதை வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது மொத்தத்தில் 23+1 24 குரோமோசோம் தான் இருக்கணும். ஒரே ஒரு குரோமோசோம் தான் இருந்தது. இந்த 23 இல்லை. இந்த 23 இல்லை. ஒரே ஒரு குரோமோசோம் தான் இருந்தது. அந்த ஒரு குரோமோசோமும் ஆண் குரோமோசோம் தான் இருந்தது. பெண் குரோமோசோம் அங்க இல்லை. அப்ப இவர்களுக்கு புரியவே இல்லை. இது ஒரு மனிதனுடைய ஒரு ரத்தமாக இருந்தால் கட்டாயம் வந்து 23 குரோமோசோமோட ஒரு ஒய் சேர்ந்தாதான் ஆண், ஒரு எக்ஸ் சேர்ந்தா பெண், இப்படிதான் இருக்கணும். இது நேரே மாறாக ஒரே ஒரு குரோமோசோம் இருக்கிறதே என்று சொல்லி இந்த ரத்தம் எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொல்கத்தா மலையில சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் மரித்தார் என்பது நமக்கு தெரியும். 2 சைடு 2 கள்ளன் மத்தியில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. வேதாகமத்தில் சொல்லப்பட்டது மத்தேயுல. இந்த இயேசு கிறிஸ்து கடைசியில வந்து அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்ட போது பூமி அதிர்ச்சி உண்டானது சொல்லி இருக்கு. இப்போ நம்ம கிறிஸ்துமஸ் தினமாக இருக்கிறோம், அதை குறித்து நம்ம ஆழமாக பேசுவதற்கு நான் விரும்பவில்லை. அதான் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு ஸ்திரீயுடைய சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறக்கவில்லை என்பதற்கான ஆதாரத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்போது அவர்கள் அந்த மலையை வந்து ஆராய்ந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துடைய சிலுவை நாட்டப்பட்டதான இடத்துல ஒரு வெடிப்பு உண்டாயிருக்கு. அந்த வெடிப்பு வழியாக ரத்தம் வந்து கரெக்டாக இந்த புகைக்குள்ள இருந்ததான உடன்படிக்கை பெட்டிக்கு மேல வந்து என்ன செய்ய அடிந்திருக்கு. மனிதர்கள் யாருக்கும் தெரியாது. இயேசு கிறிஸ்துடைய மரணம் நிகழ்ந்து பல 1000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. சுமார் 2000 வருடங்கிட்ட ஆகிவிட்டது. இவ்வளவு நாட்களும் அந்த ரத்தம் தேவனுடைய சாட்சிக்காக அங்க ஜீவனோடு தான் இருக்கிறது. இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறது. அதுல இருக்கிறதான குரோமோசோம் ஒரு ஆணுடைய குரோமோசோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மரியாள் இடத்துல தேவதூதன் சொல்லும் போது, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவா என்று சொல்லி தேவனுடைய தூதன் சொல்லும் போது அவள் சொல்கிறாள், நான் புருஷனை அறியே, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று சொல்லி சொல்லும் போது, இதை எலுப்பாளன சுவிசேஷத்தில் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். ஒன்றாவது அதிகாரத்துல 34வது வசனத்தில் வாசிங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றால் தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனுடைய குமாரன் எனப்படும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், எனவே உன்னிடத்துல பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது எனப்படும். இது இன்றைக்கு நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஜனங்களுக்கு மறுக்கலாம், அந்த விஞ்ஞானம் மறுக்க முடியாது, மருத்துவம் மறுக்க முடியாது. இன்றைக்கு ஆதாரமாக இஸ்ரேல் நாட்டுல
லேபில் அது வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் என்பதை அவர்கள் ஆதாரப்பூர்வமாக நிரூபணம் பண்ணி வந்து வருகிறார்கள். இப்ப அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வழக்கமாக பிறக்கிறதான ஒரு குழந்தையை போல அவர் என்ன செய்யவில்லை, பிறக்கவில்லை. எந்த ஒரு மனிதனும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்டு பின்னாடி பிறந்ததாக சரித்திரம் இல்லை. ஆனா அந்த இயேசு கிறிஸ்து உலகம் ஆரம்பித்து மனிதன் பாவத்தில் விழுந்த உடனே அவரை இப்படித்தான தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டு விட்டது. ஒரு ஸ்திரீக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஸ்திரீ என்றால் ஒரு கன்னிகைக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை சாத்தானுடைய தலையை என்ன செய்யும், நசுக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டது. அது அப்படியே நிறைவேறியது. இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருக்காக இந்த பூமியில பிறக்கவில்லை. அவர் பிறந்து அவருக்காக ஒரு கூட்டத்தை எழுப்பவில்லை. அவர் நினைத்திருந்தால் ஒரு ராஜாவுடைய வீட்டுல பிறந்து ஒரு பெரிய ஒரு ராஜாங்கத்திற்கு தலைவராக மாறி இருக்கலாம். அவர் யாருடைய வீட்டுல பிறக்க நினைத்திருந்தால் அங்கு போய் பிறந்திருக்கலாம். அவர் தெரிந்தெடுத்தது ஒரு கன்னிகையை. அது ஒரு சாதாரண குடும்பத்தில் உள்ளதான ஒரு கன்னிகை. அவருடைய குடும்பத்திற்கு தொழில் என்ன தொழில்? தச்சு தொழில், தச்சர். அவர் குடும்பம் தச்சு தொழில் செய்கிறதான ஒரு குடும்பம். இந்த தச்சு தொழில் செய்கிறதான குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் பொதுவானவர். ஐஸ்வர்யவானுடைய வீட்டுல பிறந்திருந்தா ஐஸ்வர்யவான்கள் சொல்லிடுவாங்க, இதெல்லாம் பணக்காரங்க தெய்வம், ஆரம்பினாலும் ஏழைகள் என்ன செய்யக்கூடாது, வழிபடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஏழைகளுடைய வீட்டுல அவர் பிறந்தபடினால இன்றைக்கு ஏழைகள் மட்டுமல்ல, ஐஸ்வர்யவான்களும் அவர் என்ன செய்வாங்க, தேடுகிறார்கள். இந்த இயேசு கிறிஸ்து அவர் பிதாவாகிய தேவனாக இருந்தவர். ஏசாயா 9:6 சொல்லப்படுகிற தெளிவாக, அவர் தான் நித்திய பிதா. ஒரே தெய்வம் தான் உண்டு, 3 தெய்வம் இல்லை. 3 தெய்வங்கள் என்பது அது அஞ்ஞான ஒரு பழக்கம். பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பது அது தேவன் அல்ல, அது ஒரு தன்மை. எப்படி ஆவி ஆத்மா சரீரம் மனிதனுக்கு இருக்கிறதோ அதே போல தேவனுக்கு 3 தன்மை உண்டு, பிதா குமாரன் பரிசுத்தாவி. இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி தான் ஒன்றான மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் இயேசுவாக பிறப்பதற்கு முன்பதாக பிதாவாக இருந்தார். அவர் இயேசுவாக பிறந்ததற்கு பிறகு அந்த தெய்வம் இயேசுவாக மாறினது. இயேசுடைய காலம் முடிவடைந்து அவர் மாம்ச பிரகாரமாக உள்ளதான ஜீவியம் முடிந்ததற்கு பிறகு அவர் இன்றைக்கு பரிசுத்தாவியாக இருக்கிறார். ஒரே தெய்வம் தான், பிதாவும் குமாரும் பரிசுத்தாவியுமாக இருப்பது ஒரே தெய்வம் தான். இந்த தெய்வம் பிறந்தது எதற்காக என்றால், இந்த பூமியில வாழ்கிறதான ஜனங்கள் எல்லாம் எப்படி வாழணும், சந்தோஷமா வாழணும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசித்த வேத பகுதியிலேயே அந்த லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை வாசிங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. கிறிஸ்தவம் என்பது மதம் கிடையாது. கிறிஸ்தவம் என்பது மதம் கிடையாது. கிறிஸ்தவம் என்பது மார்க்கம், வழிநடத்துதல், நீதியாக ஜீவித்தல். இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை தோற்றுவிக்கும்படியாக அவர் வரவில்லை. அவர் பிறந்தது யூத குலத்தை சேர்ந்ததான குடும்பத்தில் தான் அவர் பிறந்தார். அவர் தோற்றுவித்திருந்தால் யூத மதத்தை தான் தோற்றுவித்திருக்கணும். ஆனா அவர் யூத மதத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கடுமையாக எதிர்த்தார். யூத தலைவர்களை எதிர்த்தார். யூத மதத்தினுடைய மத போதர்களை எதிர்த்தார். மூப்பர்களை எதிர்த்தார். ஏனென்றால் அவர்கள் பாரம்பரியமான காரியங்களை உபதேசமாக போதித்து ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். எனவே இவர் அந்த யூத மதத்தை எதிர்த்தார். அந்த யூத மதத்திற்கு விரோதமாக அவர் போராடினார்.
ஆனா ஜனங்கள் அதை என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அது ஏற்றுக்கொள்ளாதபடினாலதான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடைத்து அந்த யூதர்களையும் என்ன செய்தாங்க, கொலை செய்தார்கள். அவர் ஒரு மதத்தை தோற்றுவிக்கும்படியாக வரவில்லை. இந்த கிறிஸ்தவம் ஒரு மார்க்கம். மற்றவர்கள் எல்லாம் ஒரு மதத்தில் இருக்கிறபடினால கிறிஸ்துவை தேடுகிறவர்களையும் இந்த மார்க்கத்தில் ஜீவிக்கிறவர்களையும் மற்ற ஜனங்கள் கிறிஸ்தவ மதத்தினராக மாற்றி விட்டார்களே ஒழிய கிறிஸ்தவம் மதம் கிடையாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, முதல் அந்தியோகியாவிலே இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு என்ன பேர் உண்டானது, கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை போல ஜீவிப்பவர்கள் என்றதான பெயர் அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அதை மதம் என்று சொல்லி வைத்துக் கொண்டு எல்லா மதத்தோடு ஒருவருக்கும் போராடுவது போல இன்றைக்கு கிறிஸ்தவ மதத்தோடு சிலர் போராடி கொண்டிருக்கிறார்கள். இது மதம் அல்ல, இது மார்க்க சம்பந்தப்பட்டதான காரியங்கள். மார்க்கம், இந்த மார்க்கத்தை ஆண்டவர் உண்டாக்கும்படியாகத்தான் இந்த பூமியில் வந்தார். அவருடைய பிறப்பு அதிசயமானது. அவருடைய பிறப்பு எல்லா மனிதர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. எல்லா மனிதர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. இயேசு கிறிஸ்துவிடத்துல இன்ன மதத்தினர்தான் வரலாம், வரமுறை இல்லை. எல்லா மதத்தினரும் இயேசுவிடத்துல வரலாம். இன்றைக்கும் இயேசுவை தேடுகிறதா நிறைய இந்து நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆசாரமான இந்து குடும்பங்கள்ல வாழ்கிறதான அநேக பிராமணர்கள், அநேக பிள்ளைமார், அநேக இந்து தீவிர அமைப்புல இருக்கிறதான அநேக குடும்பங்களில் இன்றைக்கும் வெளியே பார்ப்பதற்கு அவர்கள் இந்து போல இருந்தாலும் கூட அவர் மெய் தெய்வனாகி இயேசுவை வழிபட்டு வருகிற பல ஆயிரம் ஜனங்கள் இருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் உண்டு. அவர் வெளியே பார்த்தா தோற்றத்தில் கிறிஸ்தவர் போல தெரியாது. ஆனா உண்மையிலே அவர்கள் யாரை தேடுறவங்க, கிறிஸ்துவை தேடுகிறவர்கள். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ட்ரெயின்ல பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு நபர் அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது என்னிடத்துல சில காரியங்களை சொன்னார். அவரால் சொல்கிறார், நான் பிறப்பில் ஒரு இந்து, இப்போது இந்துவாகத்தான் இருக்கிறேன், ஆனால் நான் இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு புரியவே இல்லை. நான் பிறப்பாக இருந்து இப்போ இந்துவாக இருக்கேன், ஆனால் இயேசுவை தேடிக்கொண்டு இருக்கிறேன்னு சொன்னார். அவருடைய சாட்சியை கேட்கும்போது அவர் சொல்றார், அவர் ஒரு பேங்க் மேனேஜர், ஒரு பேங்க்ல ஒரு மேனேஜராக ஒர்க் பண்றார். அவர் சொன்னார், நான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ரொம்ப ஒரு இக்கட்ல இருந்தேன். அப்போ ஜனகரன் ஐயா அவர்கள் ஒரு இடத்துல பேசிக் கொண்டிருந்தாங்க. அவருடைய பேச்சை கேட்ட நம்பிக்கை வந்தது. நான் ஆண்டவரை தேடினேன், இயேசு என்ற பேரை உச்சரித்து நான் அவரை தேடினேன், இயேசு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி தேடினேன். அந்த காரியத்தில் எனக்கு ஒரு நன்மை கிடைத்தது. அந்த காரியத்தில் எனக்கு ஒரு நன்மை கிடைத்தது. அன்றிலிருந்து நான் வெளியே பார்ப்பதற்கு எனக்கு நெருங்கினவர்களுக்கு தெரியுமே ஒழிய மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் யாருதான், நான் ஒரு கிறிஸ்தவனாகத்தான் நான் இன்றைக்கு இருக்கிறேன். கிறிஸ்தவ மத போதனைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த போதனைகள் வழி நான் நிறைய காரியங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கேன் சொல்லி அவர் சொன்னார். அப்போ அநேக ஜனங்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய மார்க்கத்தில் இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த இயேசு கிறிஸ்து கொடுத்ததான போதனை எல்லாமே நீங்க மதத்துல சேரணும்னு சொல்லி கொடுக்கவில்லை. அவருடைய போதனை எல்லாம் மத்திய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6வது அதிகாரத்துல நமக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அது அவருடைய மார்க்கத்தினுடைய போதனை. ஒரு மனிதனாக வாழ வேண்டுமானால் இப்படிப்பட்ட போதனைகள் அவன் கட்டுப்பட்டு ஜீவிக்க வேண்டும். அவன் இந்த உலக வாழ்க்கைக்கு பிற்பாடு நல்ல ஒரு இடத்துல அவன் பிரவேசிக்க வேண்டுமானால், இந்த ஜனங்கள் சொல்கிறது போல முக்தியில கடந்து போக வேண்டுமானால், பரலோகத்தில் கடந்து போக வேண்டுமானால், வேதத்திலே பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து சொன்னதான போதனைய மனுஷன் என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். அந்த போதனைய என்ன செய்யணும், கேட்கணும். அப்போ அந்த பரிசுத்த ஆவியினால உற்பவிக்கப்பட்டதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பதை முதலாவது சொன்னது யார்தான்? தூதன் தோன்றி என்ன செய்தார் சொன்னார். யாருக்கு? மெய்ப்பர்களுக்கு. வனாந்திரத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரத்துல அவர்கள் இருந்ததான இடத்துல என்ன பிரவேசித்தது? வெளிச்சம். வெளிச்சம் தான். வெளிச்சத்தை கண்டவனே இவர்கள் என்ன செய்தாங்க? வெளிச்சத்தை கண்டவனே இவர்கள் பயந்துட்டாங்க. வெளிச்சத்தை கண்டவனே பயந்தாங்க. பயப்படாதவர்கள் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர்
உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஊர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்கே பிறந்தார் என்பது, பிறந்து தொழுவத்தில் இருந்தார் தெரியும். ஆனால் எங்கே பிறந்தார் என்பது என்ன செய்யாது தெரியாது. உன்னத பாட்டில் சொல்லும் போது, உமது தாய் கிச்சிலி மரத்தின் கீழே உண்மை பெற்றாள் என்று சொல்லி சொல்லப்படுற. கிச்சிலி மரம் என்றால் ஆரஞ்சு பழ மரம். அந்த மரத்தின் கீழே தான் உங்களுடைய தாய் உண்மை பெற்றாள் என்று சொல்லி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் அவ்வளவு பெரிய ஒரு தேவனாக இருந்தாலும் அவர் தான் பிறக்கும்படியாக ஒரு வீடு கூட அவருக்கு நினைச்சார். அவர் நினைச்சிருந்த வீட்டுல முதல்ல ஆயத்தப்படுத்தி இருக்கலாம். அவர் வீட்டில் ஏற்றுக்கொள்வதற்கு யாருமே, ஏன்னா அவ்வளவு எளிமையான குடும்பத்தில் உள்ளவர் அல்லவா. வசதியான குடும்பம் உடனே என்ன திறக்கும், நல்ல காலத்துல 20 பவுனுக்கு முறுக்கு செய்ய நல்லா போட்டு கையில் நல்ல பெரிய பிரேஸ்லெட்லாம் போட்டு கையில் ஐஃபோன் வச்சு பார்த்தா யாரா இருந்தாலும் வாங்கல அப்படின்னு. அவங்க யாரா இருந்தாலும் நமக்கு அவசியம் இல்லை. அவங்க ஜாதியும் தேவையில்லை, அவங்க படிச்சிருக்காங்களோ அதுவும் தேவையில்லை. யாரா இருந்தாலும் நமக்கு அதை பற்றி நினைப்பே வராது. கதை உடனே தன்னால தரும். கொஞ்சம் ஏழ்மையில இருந்தா ஆண்டவரே வந்து முன்னாடி நினைத்து கொஞ்சம் எனக்கு தண்ணி தான் சொல்லி கேட்டாலும் எங்க வந்து தண்ணி கேட்க அந்த வீட்டுல போய் கேளு. சில நேரங்களில் சிலர் எங்க வீட்டுக்கு திருப்பி விட்டுருவாங்க. இந்த உதவிக்கு வர ஆட்களமா இங்க திருப்பி விட்டுருவாங்க. அங்க போய் கேளு. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஆண்டு கொடுத்துருக்காரு. இங்க போனா இவர் ஏமாறி யாருக்காலும் வந்து என்ன செய்வாரு, கொடுத்தவரை டக்குன்னு அங்க வந்து என்ன செய்வாங்க, திருப்பி விட்டுறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போதுமே ஐஸ்வர்யவானுடைய தோற்றத்தில் வருகிறதுல அவர் ஏழ்மையினுடைய சாயலாக என்ன செய்வார். எனவே ஐஸ்வர்யவான்களை மதிக்கிறதை விட நீங்கள் ஏழைகளை வந்து அதிகமாக மதிக்கணும். சில வேலைகளை அறியாமல் வந்து அந்த ஏழைகளை வந்து நம்ம உபசரித்தா அது யாராக இருக்கும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, உபசரணம் பண்றவங்க அநேக வேலைகளில் அறியாமல் யாரையும் உபசரித்து விடுகிறது உண்டு. தேவ தூதர்களையும் நீங்கள் வந்து உபசரித்து விடுகிறது உண்டு. எத்தனை வேலைகளை தேவ தூதன் உங்களை தேடி வந்தாலும் எனக்கு தெரியாது, வந்திருக்கலாம். இன்றைக்கும் தேவனுடைய தூதர் வழக்கம் செய்யறாங்க. ஏதாவது ஒரு சாயம் வந்திருக்கலாம். அந்த வசனங்கள்லாம் நினைச்சுதான் யாரா இருந்தாலும் ஒருவேளை தேவன் அனுப்புற தேவதூதனா இருக்குமோ என்று சொல்லிட்டு எல்லாருக்கும் சவுண்ட் மேனிக்கு வந்து உதவி செய்கிறது தான். எல்லாரும் ஏமாற்றுகிறார்கள் என்பதற்காக 1000 ஏமாற்றுக்காரங்களை நம்ம வந்து உபசரிச்சுட்டு 1001வது தேவனுடைய தூதர் வரும்போது உபசரிக்காமல் போயிட்டோம்னா அவ்வளவு நாள் நம்ம செய்ததுக்கு என்னெல்லாம் போயிடும், பலனி இல்லாமல் என்ன செய்யறது போயிடும். ஆண்டவர் எளிமையுடைய சாயல் வந்து என்ன செய்யறாரு, வர்றாரு. இன்றைக்கு வர்றாரு. அவருக்கு ஏழ்மைதான் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு தரித்திரர்கள் தான் ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் ஏழ்மையில வாழ்கிறவர்கள் தரித்திரத்தில் வாழ்கிறவர்கள் தான் ஆண்டவர் பேர்ல நம்பிக்கையோட வாழ் இருப்பார். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பொருளாதாரத்தில் தரித்திரம் உள்ளவர்கள் விசுவாசத்தில் எப்படி இருக்கிறாங்களாம், ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனா பொருளாதாரத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் விசுவாசத்துல தரித்திரராக இருக்கிறார் என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் தரித்திரத்துல இருந்தபடினால அவருக்கு எந்த வீடும் என்ன செய்ய திறக்கல, எந்த வீடுமே திறக்கல. ஏதோ கொஞ்சம் இருதயத்துல கொஞ்சம் இறக்கக்கூட இருந்தபடினால ஒரு வீட்டுல மட்டும் வீட்டுக்குள்ள விடாம எங்க விட்டுருக்காங்க, தொழுவத்துல விட்டுருக்காங்க. ஒரு வீட்டுல மட்டும் தொழுவத்துல வேணா இருந்துக்கிடுங்க, எங்க வீட்டுல வந்து எங்களுக்கு தான் இடம் இருக்கு, அந்த தொழுவத்திற்குள்ள விட்டாங்க. இன்றைய வரைக்கும் அந்த தொழுவம் நினைவு கூறப்பட்டு வருகிறது. இன்றைய வரைக்கும் அந்த தொழுவம் நினைவு கூறப்பட்டு வருகிறது. அது என்ன தொழுவு? மாட்டு தொழுவா, ஆட்டு தொழுவா, பன்றி தொழுவா, என்ன தொழுவு? மாட்டு தொழுவா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், குழந்தையை பெற்று முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். முன்னணை என்பது தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மாடு தன் எஜமானை, கழுதை தன் ஆண்டவனை முன்னணை அறியும். அதாவது கழுதையை கட்டுகிறதான இடத்துக்கு முன்னணி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இன்றைக்கு அந்த குடில் வச்சிருக்கிறவங்க என்னத்தை வச்சிருப்பாங்க, மாடு ஆடு, அது கூட யாரையும் கொண்டு கொடுப்பாங்க, சாஸ்திரிகளையும் கொண்டு கொடுப்பாங்க. நீங்க நல்ல வாசி பார்த்தா சாஸ்திரிகள் மாட்டு தொழுவத்தில் இயேசுவை சந்திக்கல. சாஸ்திரிகள் வந்து மாட்டு தொழுவத்தில் இயேசுவை சந்திக்கல. சாஸ்திரிகள் சந்தித்ததான இடம் வீடுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது.
பல மாதங்களுக்கு பிறகு இன்னொரு வீட்டில் அவர் வந்து சந்தித்திருக்கிறார். அவர்கள் பொண்ணையும் வெள்ளை குளத்தையும் தூர்வரக்கத்தையும் கொடுத்தது எங்க கொண்டு கொடுத்தாங்க? ஒரு வீட்டில் கொண்டு கொடுத்தாங்க. நீ முடிக்கக்கூடிய பார்த்தா நான் தான் தப்பா பேசுறேன்னு எனக்கு நினைக்க தோணுது. வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிங்க. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் எங்க பிரவேசித்தாங்க? அந்த தொழுவத்திற்குள் இல்ல, அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை கோலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்ததான இடம் மரத்தடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில். அவர் பிறந்து கிடத்தப்பட்டிருந்தது முன்னணி. சாஸ்திரிகள் சந்தித்தது அதற்கு பிறகு வந்து வீட்டில் வந்து என்ன செய்திருக்காங்க? ஏதோ ஒரு வீட்டில் அவரை வந்து என்ன செய்திருக்கிறாங்க? சந்தித்திருக்கிறார்கள். இந்த ஆண்டவரான இயேசு கிறிஸ்து இவ்வளவு தரித்திரத்துல பிறப்பதற்கு காரணம் அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஆகும்படி அவர் தரித்திரத்துல, அவர் நமக்காக தரித்திரம், நமக்காக தான் தரித்திரமானார். அவர் எவ்வளவு மகாபெரிய தெய்வம் பாருங்க. இன்றைக்கு உலகத்துல எத்தனையோ மதங்கள் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ மதத்திற்கு தான் எண்ணிக்கை வந்து கூட. உலகத்தை எல்லாவற்றையும் கணக்கெடுத்து பார்த்தா முதல்ல இருக்கிறது கிறிஸ்தவ மதம் தான் இருக்கிறது. 2வது இருக்கிற முஸ்லிம் மார்க்கம் இருக்கிறது. பிற உள்ளதான மதங்கள் எல்லாம் அதற்கு பிறகுதான் வந்து இருக்கிறது. ஒரு சிறிய குழந்தையாக பிறந்ததான இந்த நபருக்கு இன்றைக்கு உலகம் எங்கிலும் விசுவாசிகள் இருக்கிறார்கள். அது சாதாரணமாக பிறந்தவர், மிக தாழ்மையில பிறந்தவர். அவர் வந்து பிறந்திருக்கும் போது அவருக்கு ஒரு வஸ்திரம் கூட எடுத்து கொடுக்க ஆள் இல்லை. ஒரு சிறிய வஸ்திரம் கூட எடுத்து கொடுப்பதற்கு உறவுகள் இல்லாமலா இருந்திருக்கும். உறவுகள் உண்டு, உறவுகள் இல்லாமல் இல்லை, உறவுகள் உண்டு, சொந்த சமுதாயத்தினர் உண்டு, எல்லாரும் உண்டு. ஆனா இவர் ஏழ்மையில் இருந்தபடினால ஒரு சிறிய வஸ்திரம் கூட எடுத்து கொடுப்பதற்கு ஆள் இல்லை. இன்னைக்கு வசதி உள்ளவர்களுக்கு எடுத்து கொடுப்பதற்கு மேற்கொண்டு மேற்கொண்டு எடுத்து கொடுப்பதற்கு ஆட்கள் இருக்கிறான். ஆனா ஏழைகளை விசாரிப்பதற்கு இன்னைக்கு மனிதர்கள் கிடையாது. கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் ஒவ்வொரு முக்கியமான வேலையிலையும் ஏழைகளை வந்து என்ன செய்யணும்? நினைத்து பார்க்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் ஒரு போதனை இருந்தால் தரித்திரரை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள் ஒரு போதனை சொல்றார். தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆனா ஏதோ நம்ம வந்து தரித்திரரை நினைப்பதற்கு பதிலாக எல்லாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களே நினைத்துக் கொண்டு நம்முடைய இருதயத்தை கெடுத்து நம்முடைய ஆத்மீகத்தை கெடுத்து அவர்களை போல என்னை ஆண்டவர் வைக்கலையே, அவர்களை போல என்னை ஆண்டவர் வைக்கலையே. நீங்க எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் வகுத்து வச்சிருக்கிற அப்படிதான் உங்களை வந்து வச்சிருக்காரு. அதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிகமா நீங்க படிக்கலையா, உங்களை அப்படிதான் வச்சிருக்கிறார், அதை ஏற்றுக்கொள்ளுங்க. நிறைய சம்பளத்துல வேலை கிடைக்கலையா, அப்படிதான் வச்சிருக்கிறார், அதை ஏற்றுக்கொள்ளுங்க. நிறைய பணங்கள் பொருட்கள் இல்லையா, உங்களை ஆண்டவர் தான் வச்சிருக்க, அதை ஏற்றுக்கொள்ளணும். நம்ம நினைத்தபடியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்க போகிறது இல்லை. எதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு அதுல திருப்தியாக வாழ்ந்து நம்ம ஆண்டவருக்காக ஜீவனம் பண்ணி கடந்து போவதுதான் தேவனுக்கு விருப்பமானதாக இருக்கிறது. அப்ப அவரை நினைத்து பார்ப்பதற்கு ஒருவருமே இல்லை. அன்னைக்கு அவர் நினைத்து பார்ப்பதற்கு ஒருவருமே இல்லை. இன்னைக்கு பல கோடி ஜனங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் சில வேளைகளில் நம்ம நினைத்து பார்க்க யாருமே இல்லாமல் இருக்கோம். ஒரு நாள் வரும் அன்றைக்கு எல்லா சூழ்நிலைகளும் மாறியும். இப்படி இருக்காது. இப்ப நீங்க அசட்டை பண்ணப்பட்டு கொண்டிருக்கலாம்.
ஆனா ஒரு நாள் நீங்க இப்படி அசட்டை பண்ணப்பட மாட்டீங்க. எல்லாராலும் தேடப்படுவீங்க, எல்லாராலும் மதிக்கப்படுவீங்க, எல்லாராலும் கனம் பண்ணப்படுவீங்க. இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ஏழ்மையின் ஒரு குடும்பத்துல அவர் ஏழை ஒரு மனிதராகத்தான் செய்தார். ஏழை மனிதராகத்தான் பிறந்தார். ஆனா இயற்கைக்கு அவர் மேல கண்டு இருந்தது, மனிதர்களுக்கு கண்டு. இயற்கைக்கு அவர் மேல் கண்டு இருந்தபடினாலதான் இவர் பிறந்த உடனே இயற்கை வெளிப்படுத்தி விட்டது. என்ன வெளிப்படுத்துகிறது? நட்சத்திரம் வெளிப்படுத்தி விட்டது. இந்த நட்சத்திரத்திற்கும் வேதாகமத்துல பழைய தீர்க்க தரிசனம் உண்டு. நீங்கள் என்னாகமத்துடைய புத்தகத்துல நீங்கள் கடந்து போவீர்களா, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமத்துடைய புத்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும். ஒரு நட்சத்திரம் இஸ்ரவேலில் தோன்றும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த நட்சத்திரம் தோன்றும் போது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறப்பார். இது சாஸ்திரிகள் அறிந்திருந்தபடினால் அந்த நட்சத்திரம் தோன்றின உடனே ஒரு வித்தியாசமான நட்சத்திரமாக இருக்கிறது. வேதாகமத்தில் பழைய பாட்டில சொல்லப்படாத நட்சத்திரமாக இது இருக்கிறது என்று சொல்லி, இந்த இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார் என்று சொல்லி மனிதர்கள் மூலமாக கேள்விப்படுவதற்கு முன்னதாகவே இதை பார்த்துட்டே அவர்களுக்கு நம்பிக்கை வந்து விட்டது. யார் பிறந்துட்டார்? யூதருக்கு ராஜாவாக ஒருவர் பிறந்து விட்டார் என்று சொல்லி அவரை தேடி அவர்கள் நேரடியாக போறாங்க. எங்க போறாங்க? அரண்மனைக்கு தான் அவங்களும் போறாங்க. ஏன்னா யூதருக்கு ராஜாவானவர் எங்கதான் பிறப்பார்? அரண்மனை தான் பிறப்பார்னு அவர்களுடைய எண்ணோட்டம். எனவே இவர்கள் அங்க போனாங்க, அங்க பார்த்தாங்க பிறக்கல. இவர்கள் இந்த நட்சத்திரத்தை விட்டுட்டு தான் போயிருக்கும். ஏன்னா நட்சத்திரம் நேரே இங்கதான் போகும், அவர் பிறந்ததான இடத்துக்கு தான் போகும். ஆனா இவர்கள் அந்த நட்சத்திரத்தின் மேல இடைநாட்கள்ல நம்பிக்கையை விட்டுட்டு தான் எங்க போயிட்டாங்க? நேரே அரண்மனைக்கு போயிட்டாங்க. அரண்மனையில பார்த்தா அங்க இல்ல, பழையபடி எதை பாக்குறாங்க? பழையபடி நட்சத்திரத்தை பாக்குறாங்க. பழையபடி நட்சத்திரம் மூவ் ஆகிட்டே இருக்கு. அது கரெக்டா இங்கமே இருக்கு. அவர் எந்த வீட்டுல இருக்கிறாரோ அங்க போய் தான் அது எனக்கு பார்த்தாங்க, தரிசித்தாங்க. வெள்ளி பொண்ணு வெள்ளை போலாம் காணிக்கையாக வைத்தாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, தன்னுடைய வார்த்தை உண்டாகிறது. தேவதூதம் அவருடைய எச்சரிக்கப்பட்டு நீங்க இருந்த ஏரோடு இருக்கிற இடத்துக்கு நீங்க செய்யக்கூடாது, போகக்கூடாது, நீங்க வேறு வழியாக நீங்க செய்யுங்க போங்க சொல்லி மாற்று வழியாக அனுப்பிட்டு அங்க யோசேப்பு இடத்துலையும் சொல்லிட்டாரு, ஏரோடு பிள்ளைய கொலை செய்ய வகை தேடுவான், எனவே பிள்ளையை தூக்கிட்டு போயிடணும், எகிப்துக்கு போயிருங்க. இவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இங்க வந்து செய்யக்கூடாது, வரக்கூடாது. பாருங்க, இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா, தேவன் நினைச்சிருந்தா இந்த இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்படாமல் இருக்கும்படியாக ஏரோதை ஆண்டவர் கொண்டிருக்கலாம். அவருக்கு ஏரோதை கொள்வதெல்லாம் பெரிய காரியமா கிடையாது. வானத்தை உண்டாக்கினான தேவனுக்கு ஏரோதை கொள்வது ஒரு சாதாரண காரியமான இல்லை, அது மிக வெகுமான காரியம். ஆனா இவர் பாதுகாக்கப்படும்படியாக ஏரோதை கொலை செய்யாமலேயே தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாக ஏற்ற காலம் வருகிறதான வரைக்கும் இவர் ஒதுங்கி ஜீவிக்க வேண்டியது இருந்தது. சில நேரங்களில் நாம சிலரை விட்டு ஒதுங்கிதான் ஜீவித்தாக வேண்டும், சிலரை விட்டு நம்ம ஒதுங்கிதான் ஜீவித்தாக வேண்டும். ஒதுங்கி ஜீவிக்கலாம் என்ன நடக்கும்? தேவனுடைய வார்த்தையை கேட்டு இந்த இயேசு கிறிஸ்துடைய பெற்றோர்கள் அவரை எகிப்துக்கு அழைத்துக் கொண்டு போகாவிட்டால் இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட்டிருப்பார் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான் அநேக கஷ்டங்கள் நஷ்டங்கள். சில வேளைகளில நாம ஒதுங்கி போகாதபடினா நமக்கு என்ன செய்கிறது? வருகிறது. இந்த நட்சத்திரம் என்பது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை காட்டுகிறது. இன்றைக்கு எல்லார் வீடுகளும் என்ன போடப்பட்டிருக்கிறது? ஸ்டார் போடுவதற்கு எல்லாரும் என்ன செய்வோம்? முந்துவோம். வேதம் சொல்கிறது
பேப்பர் ஸ்டாராக நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் மாம்ச ஸ்டாராக நீங்கள் உண்மையில் இருக்கும். நீங்களே ஸ்டாராக இருக்கணும் சொல்லப்படுறது. நீங்கள் ஸ்டாராக இருந்தால் உங்களை பார்த்து ஜனங்கள் ஏற்க வந்துருவாங்க. உங்களை பார்த்தே வரணும், போதனை இல்லாமலே வரணும். உங்களுடைய செயல்பாடுகளை அவர்கள் பார்த்து வர வேண்டும். இன்னைக்கு எவ்வளவோ நீங்க வந்து சொல்றீங்க, உங்க வீட்டார கூட உங்களால ஆதாயம் பண்ண முடியுதா? முடியல. நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நீ நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளையாக தெரிவித்தார்கள். தன்னால நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களும் வந்து என்ன செய்வாங்க? தானே வந்து வருவாங்க, தானே வருவாங்க, தானே வந்துடுவாங்க. குறிப்பாக ஸ்திரீகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஸ்திரீகள் தன்னுடைய நடக்கையினால் வீட்டார் வந்து என்ன செய்யலாம்? நானும் நடந்துதான் பார்க்கேன் மாஸ்டர், ஆனா என்னால் ஆதாயம் பண்ண முடியலையே, என்னால் ஆதாயம் பண்ண முடியலையே. ஒரு சில ஜெபத்தோடு நீங்க நல்ல செயல்பாடுகளை வெளிப்படுத்துறீங்க. ஆனபடினால உங்களை சார்ந்தவங்க யார் அறிகிறாங்க? உங்களுக்கு கர்த்தர் அறிகிறாங்க. இயேசுவை வந்து தேடுங்கன்னு சொல்லி சொன்னால் காணாது. நாம் ஒரு நட்சத்திரமா இருக்கணும், வெறும் பேப்பர் நட்சத்திரமாக அல்ல, ஒரு ஒளி கொடுக்கிறதான நட்சத்திரம். நட்சத்திரத்துக்கு ஒளி எங்க இருந்து வருகிறது? சூரியனிடத்திலிருந்து வருகிறது. நமக்குரிய ஒளி எங்க இருந்து கிடைக்கிறது? இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து கிடைக்கிறது. நீங்க ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அநேக கிறிஸ்தவருடைய சுபாவம் எல்லாம் மிக மோசமான சுபாவமாக இருந்தாலும் ஒன்றையுடைய கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இவரை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவரை மிஞ்சி இவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தேவனுடைய வார்த்தையை மிஞ்சி அவ்வளவு லகுவாக இவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த வார்த்தையை அவர்கள் நம்பி நம்பி ஏற்றுக்கொண்டு கொஞ்ச நாள் இவர்கள் கட்டுப்படுத்துறாங்க. கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அது பழக்கமாக இவர்களுக்கு நினைச்சு விடுகிறது, மாறி விடுகிறது. சரளமான கட்டாயத்தை பேசுறாங்க சொல்றது. வாயில் வர்றதெல்லாம் என்ன அர்த்தம்? கட்டாயத்தான். ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு வசனம் இப்படி சொல்லி இருக்கிறது கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கேட்கிறவர்கள் பக்தி விருத்தி அடையும்படியாக நல்ல வார்த்தை உண்டானால் அதையே என்ன செய்யுங்க, அதையே பேசுங்க. வார்த்தை சொல்லி இருக்கிறபடினால நம்ம கட்டுப்படுத்துகிறோம். கொஞ்ச நாள் நம்மள கட்டுப்படுத்துகிறோம். கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அது நமக்கு பழக்கமாக மாறிவிடுகிறது, சுபாவமாக வந்து மாறிவிடுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதுதான். இந்த நட்சத்திரம் ஒளி கொடுக்கிறது ஒரு நட்சத்திரமாக இருக்க வேண்டும். ஒளி கொடுத்தான் ஜீவி. ஒளி என்றால் என்ன? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கப்பட்டது. உங்கள் வெளிச்சம் என்ன வெளிச்சம்? நற்கிரியை ஆகிய வெளிச்சம் ஜனங்கள் முன்னிலையில உங்களில் இருந்து வெளிப்பட வேண்டும். இத ஜனங்கள் என்ன செய்யறாங்க? பார்த்து இந்த வெளிச்சத்தின் இடத்துல என்ன செய்வாங்க? கடந்து வருவாங்க. அடுத்தபடியாக இந்த நட்சத்திரம் எங்கதான் இருக்கும்? மேல இருக்கும். நட்சத்திரம் எங்கேயாவது பூமியில பார்த்துருக்கீங்களா? நம்ம செய்யற நட்சத்திரம் கிடக்கும். இயற்கையில் உள்ள நட்சத்திரம் எங்கதான் இருக்கும்? மேல இருக்கு. மேல இருக்கு. மேல இருக்கிறதுன்னு அர்த்தம் என்ன? நட்சத்திரம் மேல இருக்கிற அப்படின்னாலும் எல்லாருக்கும் உடனே வந்து என்ன செய்யுது? தெரியுது. கீழே இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் தெரியாது, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கீழே இருந்தா இது மேல இருக்கிற அப்படின்னால ஒரே நட்சத்திரத்தை நீங்களும் பாக்குறீங்க. இந்த சைடு ஏர்வடியில் உள்ளவங்களும் பாக்குறாங்க. நீங்க பாக்குற அதே நட்சத்திரத்தை அவங்க அங்கிருந்து பாக்குறாங்க, வழியில இருந்து பாக்குறாங்க, களக்காட்டுல இருந்து பாக்குறாங்க. பல கிலோமீட்டருக்கு தூரத்துல அந்த நட்சத்திரம் வந்து என்ன செய்யுது? தெரிகிறது. எங்க இருக்கு அப்படின்னால மேல இருக்கு. அப்படின்னால சூரியன் எப்படி மேலே இருக்கிறதோ அதற்கு அருகாமையில இந்த நட்சத்திரமும் இருக்கிற அப்படின்னா எல்லா ஜனங்களும் பார்க்கிறது போல அது கொஞ்சம் சில தெரிகிறது. அப்ப நீங்களும் எங்க இருக்கணும்னா மேல இருக்கணும், மேன்மையான இடத்துல. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளையே நோக்குங்கள். நீங்கள் சுபாவத்துல வந்து
மேலானவர்களாக இருக்க வேண்டும். எப்போதுமே நீங்கள் நினைக்க வேண்டும், மற்ற ஜனங்கள் எப்படி இருந்துட்டு போகட்டும், நல்ல காரியங்களை எல்லாம் நான் முதலாவது கற்றுக் கொடுக்கிறேன். ஒரு நபர் உங்கள்கிட்ட பேசவே மாட்டாங்க, நீங்க கற்றுக் கொடுக்கணும். அவங்க பேச பார்த்தா நான் சமாதானத்தை விரும்புகிறேன், நான் கற்றுக் கொடுக்கிறேன். ஒரு நபர் நல்லதே செய்ய மாட்டாங்க, அவர்களுக்கு நீங்க நன்மை செய்ய நீங்க கற்றுக் கொடுக்கணும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களே கற்றுக் கொடுக்காவிட்டால் இந்த பூமியில யாருக்கு எதை கற்றுக் கொடுக்க முடியும்? உங்களுடைய சுபாவம் எப்படி இருக்கணும்? மேலான சுபாவங்களா இருக்கணும். எப்போதுமே நினைக்கணும், அவங்களோட நான் பரவாயில்ல, இவங்களோட நான் பரவாயில்ல, அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்துவை போல நான் இன்னும் மாறலையே, அவருடைய சுபாவங்கள் இன்னும் எனக்குள்ள என்ன செய்யலையே, வரவில்லையே. இன்னும் எனக்கு கோபம் ரொம்ப வருது, இன்னும் எனக்கு கோபம் ரொம்ப வருது, இன்னும் எனக்கு பொறாமை ரொம்ப வருது, இன்னும் அடுத்தவங்களை கெடுக்கிறதான சுபாவம் ரொம்ப வருது. நீங்கள் மற்றவர்களுடைய சுபாவங்களை நினைத்து மனசாவப்படுவதை விட, வருத்தப்படுவதை விட, முதலாவது நீங்கள் உங்களுடைய சுபாவங்களை நீங்களே நினைத்து வருத்தப்படணும். நான் ஒரு ஆணுடைய பிள்ளை, என் சுபாவம் இப்படி இருக்கு, இன்னும் எனக்கு பொறாமை அல்லவா இருக்கிறது, இன்னும் அடுத்தவங்களை பார்க்கும்போது எரிக்கிறது மாதிரி அல்லவா பார்க்கிறேன், அடுத்தவங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. ஆண்டவரே, நான் என்னுடைய இருதயம் எவ்வளவு மோசமான இருதயமாக இருக்கிறோம். இருதயமே திருக்குள்ளதும் மகா கேவலமாய் இருக்கிறது, மகா கேவலமாய் இருக்கிறது. உங்க இருதயத்தை நீங்களே நினைத்து, நீங்களே சங்கடப்பட்டு, நீங்களே உங்களை அருவருத்து, நான் உணவு மோசமான சுபாவத்தில் இருக்கிறேனே என்று சொல்லி நீங்க ஆண்டவரிடத்தில் உங்களை தாழ்த்தணும். மற்றவர்களை பார்க்கிறவர்கள் தங்களை பார்க்க தவறி விடுவார்கள். தங்களையே பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மற்றவர்களை பார்க்க விரும்புகிறதில்லை, மற்றவர்களை பார்க்க விரும்புகிறதில்லை. மற்றவர்கள் எப்படி வாழ்ந்தாலும் அது அவர்களைத்தான் பாதிக்கும். நாம என்ன செய்கிறோமோ அது மட்டும்தான் நம்மளை பாதிக்கும். இதை நீங்க நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நீங்கள் இதெல்லாம் கற்று வைத்திருக்க வேண்டும். மற்றவர்கள் வாழ்கிறதான வாழ்க்கை உங்களை ரொம்ப பாதிக்காது. ஒருவேளை உங்களுக்கு இடைஞ்சலை கொடுத்தாலும் கூட அது தற்காலிகமாக அந்த சிறிய இடையூறுதான் கொடுக்கும். ஆனா நீங்க செய்கிறதான ஒவ்வொரு காரியமும் அந்த நேரத்தில் உள்ளதான் இடையூறு மட்டுமல்ல, அது சந்ததிகளை என்ன செய்யும், பாதிக்கும். வேதம் சொல்றதுல்லவா, மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. கிறிஸ்தவ ஜனங்களாகிய நமக்கே பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குமானால் மற்றவர்கள் எப்படி பயப்படுவாங்க? மூன்றாம் நான்காம் தலைமுறை கிட்டத்தட்ட எத்தனை, ஒரு தலைமுறை எத்தனை வருஷம்? 100 வருடமா? ஒரு தலைமுறை 100 வருடம் வைத்துக் கொள்ளுங்களா? சுமார் 400 வருடங்கள், 4 தலைமுறை. இன்னைக்கு சிலர் அவங்க புலம்பிட்டு போவாங்க, எங்க முப்பாட்டை என்ன பாவம் செய்யலாமோ நான் அதை போட்டு தொலைச்சிட்டு இருக்கேன், நான் சில இடங்கள்ல சில குடும்பங்களை பார்த்துருக்கிறேன். அவங்க பெற்றோருடைய காரியங்கள் அத்தனை எனக்கு தெரியும். அப்புறம் பார்த்துருக்கேன், அது பிள்ளைகளை பாதிக்கிறேன். நான் அறிஞ்சிருக்கிறேன். அவங்க பெற்றோர்கள் யாரெல்லாம் கெடுத்தாங்க, யாருக்கெல்லாம் உலகமாக நடந்தாங்க, எப்படிலாம் நடந்தாங்க, அது அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எப்படி பிரதிபலித்து இருக்கிறது. ஒரு சிலரை நான் கண்ணால பார்த்துருக்கேன். பாதிப்பு எதை செய்தார்களோ அது அவருடைய குடும்பத்திற்கு என்ன செய்கிறது, ரியாக்ஷன் ஆகிறது. குறிப்பிட்ட நாள் கழிச்ச உடனே தண்ணீர் மேல் போட்டது கட்டாயம் என்ன செய்யும், முளைக்கதான் செய்யும். அது முள்ள போட்டிருந்தா முள்ளு முளைக்கும். வேற நீங்க கோதுமையை போட்டிருந்தா அது கோதுமை என்ன செய்யும், முளைக்கும். நீங்க போட்டதை இன்னொரு அறுக்க முடியாது, நீங்க போட்டதை நீங்க தான் இருக்கணும். நல்லதை போட்டீங்கன்னா நல்லதா இருப்பீங்க. எப்படி உங்களுடைய வாழ்க்கையினுடைய நன்மைகள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரமாகிறதோ அதே போல நீங்கள் விதைக்கிறதான அத்தனை காரியங்களும் உங்களுக்கு பின்பு அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆகும், சுதந்திரமாகும். முள்ளுன்னா முள்ள சுதந்திரமாகும், கோதுமைன்னா கோதுமை சுதந்திரமாகும். அந்த நம்பிக்கை அனைவருக்கு இல்லை. ஏனென்றால் உங்களுடைய கண் பார்வையில, உங்களுடைய சிறிய அறிவில, உங்களுடைய கண் பார்வையில அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுக்க நன்றாக இருந்தது மாதிரி உங்களுக்கு ஒரு இமேஜின் தெரிகிறது. எல்லாரையும் இருக்கிறாங்க, எப்படி எப்படிலாம் வாழ்றாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்களே. துர்க்கிரியர்களுக்கு தக்க தண்டனை சீக்கிரத்தில் நடவாது இருக்கிறபடியால் துன்மார்க்கருடைய இருதயம்
அவர்களுக்குள்ள பொல்லாப்பை செய்ய அவர்களுக்கு துணிகரம் ஒன்று இருக்கு. ஏன்னா அவர்கள் நினைக்கிறாங்க, நான் என்ன செய்தாலும் எனக்கு நல்லதான் நடக்கும், எனக்கு திறமை இருக்கு, என் திறமையினால, என்னுடைய ஞானத்தினால, என்னுடைய தந்திரத்தினால நான் நல்லா தான் இருப்பேன். நாம அப்படி நினைத்தா நாம ஏமாந்து போயிருக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, நமக்கு வேத வசனத்தினுடைய தெளிவு நமக்கு தெரியல. வேத வசன தெளிவு தெரியல. அப்படி தெரிந்திருந்தால் நாம மேலான சுபாவத்துக்கு நேராக இருப்போம், மேலான சுபாவத்துக்கு நேராக இருப்போம். அடுத்தபடியாக இந்த நட்சத்திரம் நிலையாக ஒரே இடத்துல இருக்கிறதல்ல, அது என்ன ஆகுறது? மூவ் ஆகுறது, அதாவது செயல்படுகிறது. செயல்படுகிறதா நட்சத்திரம். ஒரே இடத்துல இருக்காது, செயலாற்ற வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் ஜனங்களை கிறிஸ்துவண்டை நடத்துவதற்கு சரியான செயல்களாக இருக்க வேண்டும். உங்க குடும்பத்துல உங்களை மாதிரியாக பின்பற்றணும், சபையை உங்களை மாதிரியாக ஜனங்கள் பின்பற்றணும். அப்படி நீங்கள் எப்போதாவது நினைக்கிறீர்களா? நான் சபையை குறித்து ரொம்ப துக்கப்படுகிறது உண்டு. அது வெளியிடங்களில் நான் எங்கேயாவது போய்விட்டு அதற்கு பிறகு சபை நடத்த ரொம்பவே துக்கப்படுவேன். ஒரு நாள் 2 நாள் ராத்திரியெல்லாம் எனக்கு சரியா தூக்கம் வராது. ஏனென்றால் அந்த சபைகள் ரொம்ப நன்றாக இருக்கும். கொஞ்சம் பேர் இருந்தாலும் அது 3 வருஷம் 2வது வருஷம் அதெல்லாம் ரொம்ப அக்னியா இருப்பாங்க. 3 வருஷத்துல ஒரு மாதிரி பண்றவங்களும் உட்கார வைக்க மாட்டாங்க. இங்கெல்லாம் நான் அப்படிலாம் எழுப்பினா உட்கார வைக்க முடியாது. மண் மாதிரி இருக்கிறவங்க பாஸ்டர் பின்னாடி கொண்டு போயிடுவாரு. இவங்க முன்னாடி இருந்தா நன்றாக பாடணும், நன்றாக நேர் முழங்கால நின்று. ஏன்னா 3 வருஷம் 2வது வருஷத்துல இருக்கிறவங்க யார்தான் இருப்பாங்க? வாலிபர்கள் தான் பெரும்பாலும் இருப்பாங்க. அப்ப அவர்கள் எப்படி நிற்பாங்க? நேர் முழங்கால் நிற்பாங்க. எத்தனையோ காரியத்திற்கு நமக்கு வைராக்கியம் இருக்கிறது அல்லவா? ஒரு நபர் உங்களை அசட்டையா நினைச்சுட்டாங்க, வைராக்கியம் உங்களுக்குள்ள வருகிறது. நான் சம்பாத்தியம் பண்ணி அவங்க முன்னிலையில நான் இதை செய்தே தீருவேன், இந்த வீட்டை கட்டியே தீருவேன், இந்த படிப்பை படித்தே தீருவேன், இதை வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம் இன்னைக்கு அநேக ஜனங்களுக்குள்ள வந்து அந்த வைராக்கியத்தினால அநேக காரியங்களை செயல்படுத்துறாங்க. ஆனா கர்த்தருடைய காரியத்தில் எதுவும் இல்லை. என் மழக்காலத்துல என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? 2 காரியம் நடக்கும். ஒண்ணு, மழைக்கால ரொம்ப நேரம் வேணா ரத்தம் வரும், இடுப்பு கொஞ்சம் வலிக்கும். இப்ப இடுப்பு வலிக்கு நினைக்கிறதா நீங்கள் பிரசவத்துல அவ்வளவு இடுப்பு வலி தாங்கின ஆட்கள் தான் நினைக்கிறேன். இப்ப இடுப்பு வலிக்கு நினைக்கிறதா ஆட்கள் குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவ்வளவு வேதனையை தாங்கினவர்கள் தான். ஆனா அதெல்லாம் நம்ம நினைத்து பார்க்க மாட்டோம். வேலை செய்யும் போது குறுக்கு ஒடிய வேலை பார்க்கிறோம். குறுக்கு வலிச்சாலும் பணத்தின் மேல உள்ளதான் அக்கறை இல்லை. பணத்தை சம்பாத்தியம் பண்ண வேண்டும் என்றதான் ஒரு ஆர்வத்துல என்ன செய்யறோம்? வேலை செய்யறோம். ஆனா தேவனுக்கு அடுத்தான காரியத்துல நமக்கு என்ன இல்லை? வைராக்கியமே இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல காரியத்துல வைராக்கியம் பாராட்டுவது, நல்ல காரியத்துல வைராக்கியம் பாராட்டு. நான் மழங்கால் இருக்கிறேன். இது இன்னைக்கு நிறைய பேரு ஜபம்னு சொன்னாலே சில வசதியை படுத்து வைக்கிறாங்க, கால் மட்டும் தான் நிற்க மாட்டாங்க. ஜபம் சொன்ன அப்படியே கம்மந்து அடிக்க என்ன செய்வாங்க? ஒரு 10-25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாஸ்டர்ஸ் எல்லாம் இருந்திருக்கணும், அந்த சபையில நீங்க இருந்திருக்கணும். அப்ப எப்படி இருந்திருக்குன்னு தெரியும். ஆனா இப்ப பாஸ்டர் ரொம்ப நிறைய காரியத்தை விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு. இவங்க தான் பாஸ்டர் என்ன பண்றாங்க? பாஸ்டர்ல பிளாக்மெயில் பண்றாங்க. நீங்க இப்படிலாம் பேசுனீங்கன்னா, இப்படிலாம் பிரசங்கம் பண்ணீங்கன்னா, இப்படிலாம் ஜோம் பண்ணீங்கன்னா, ஒவ்வொரு காரியம் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இப்படிலாம் புத்தகம் படிக்கிறாங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி கேரளா உண்டு, எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. கேரளா உண்டு, அவங்க வீட்டுல நிறைய நேரம் ஜோம்னாலும் எங்க வீட்டுல கொஞ்ச நேரம் ஜோம். எவ்வளவு கண்காணிக்கலாம் அதிர்ந்து போனேன். இதெல்லாம் கண்காணிக்கிறாங்களா? எப்படி நான் முடிஞ்சிருக்கேன் நீங்க பாத்துக்கணும். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க வீடு அவ்வளவு நேரம் ஜோம் இருக்கிறாரு. என் வீட்டுல கொஞ்சம் தான் ஜோம் பண்ணாரு. இந்த சபையில எப்படி நான் உழைத்து செய்யணும் ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபை தான். இந்த தடவை கேட்கறவங்கள எனக்கு ஜோம் பண்ணதுல எனக்கு
அந்த சமூகத்தை சொல்ற திருப்தியே இல்லை. ஏன் அப்படின்னா சரியான நேரத்தில் கேரளோட ஆரம்பிக்கிற. தயவு செய்து அடுத்த வருஷத்துல அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு அது ஒரு பெரிய குறைவாகவே ஆகிவிட்டது. நம்ம விசுவாசோட வீட்டில் கடந்து போகும்போது மனப்பூர்வமாக எல்லாருக்கான ஜோடணும். அவ்வளவு விரட்டி நான் ஜோடியுமே டைமை 10 பக்கத்தில் நினைச்சிருக்கு ஆகிவிட்டது. சரியாக 6:30க்கு ஆரம்பித்தால் நன்றாக இருக்கும். நம்முடைய சந்தோஷம் மற்றவர்களுக்கு இடத்தில் இருக்கக்கூடாது. வேதத்தில் சொல்லப்பட்டது நீதிமான்கள் கழிவரும் போது பட்டணமும் என்ன செய்யும் கழிவரும், துன்மார்க்கர் எழும்பும் போதோ மனுஷர் மறைந்து கொள்கிற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் தேவனுடைய வார்த்தையில இடம் இருக்கிறது. எந்த வரைக்கும் நம்ம மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கணும், எந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இடநாட்களை நம்ம மேக்ஸெல்லாம் உபயோகப்படுத்துகிறது இல்லை. மற்ற சபைகளாக இருந்தால் காலையில் சாயங்காலம் போட்டு மைக் செட்டை போட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க போட்டு ஏகப்பட்ட தொந்தரவு பண்ணுவாங்க. நமக்கு மற்றவர்களை தொந்தரவு படுத்த வேண்டும் என்பது நம்முடைய எண்ணமே கிடையாது. மற்ற மதத்தினரை புண்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம் கிடையாது. தேவனுடைய சத்திய வார்த்தைகளை ஜனங்கள் கேட்கணும் என்பதற்காக நம்ம இப்படிப்பட்ட ஸ்பெஷல் கூட்டங்களை நம்ம வைக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வைக்கிறோம். எனவே அடுத்த வருஷம் சீக்கிரம் வந்தால் அது எப்படி இருக்கும்? நன்றாக இருக்கும். அதுக்கு நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? ஒத்துழைப்பா இருக்கணும். எல்லாமே இந்த சபையில இருக்கிற எல்லாமே இன்னும் நான் என் சந்தோஷத்துக்கு எதுவும் செய்த மாதிரி எனக்கு தோணல. எல்லாம் உங்க சந்தோஷத்துக்காக தான் நிறைய காரியம் செய்திருக்கு. 30 வருடம் ஆகுது. முன்னாட்கள்ல கேட்கறவங்க கிடையாது. முன்னாட்கள்ல கிறிஸ்துமஸுக்கெல்லாம் மீல்ஸ் கிடையாது. முக்கியமான வேலைகளை உங்களை சந்தோஷப்படுத்த அந்த நேரத்தில் ரொம்ப விருப்பம் இருந்தா முடியல. ஆனா இப்போ நீங்களாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் நிறைய காரியங்களை நாங்கள் செய்கிறோம். இதற்கு நீங்க எப்படி இருக்கணும்? ஒத்துழைப்பாக இருக்கணும். தயவு செய்து சபையில சில காரியங்கள் சொல்லும் போது நீங்க ஒருவருக்கும் நீங்களே கலந்துக்கிட்டு குழப்பிக்கிட்டு என்னத்தை வாங்கிடக்கூடாது, தேவ சாபத்தை வாங்கிடக்கூடாது. ஏனென்றால் தேவனுடைய ஸ்தானாபதியாக இருக்கிறதால நான் தேவன் என்பதான காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும். தேவனை நீங்க செய்கிறதா காரியத்தை செய்யணும், விரும்பணும். சில வேளைகளில் சொல்லப்படுகிறதான வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம், மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். எனவே நீங்க பிரயோஜனப்படுகிறதான ஜனங்கள் பிரயோஜனப்படாத அளவுக்கு நீங்க ஏதாவது சொல்லிட்டா அது என்ன குற்றமாயிடும்? தெய்வ குற்றமாயிடக்கூடாது. தெய்வ குற்றமாயிடக்கூடாது. தெய்வ குற்றமான்னு சொன்னா அது ரொம்ப நம்ம கஷ்டத்தை கொடுக்கும். சரி, அப்போ இந்த நட்சத்திரம் என்னங்கிறது மூவ் ஆகிறது. எதை நோக்கி? இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்தை நோக்கி. உங்களுடைய மூவ்மெண்ட் எல்லாம், உங்களுடைய நடக்கை எல்லாம் யாருக்கு நேராக இருக்கும்? இந்த நட்சத்திரமும் தேவனுக்கு நேராக நடக்குது. இதை பார்க்கிறதான சாஸ்திரிகளும் இந்த நட்சத்திரத்துக்கு பின்னாடி அவங்களே என்ன வந்துடுறாங்க, அவங்களும் இயேசு கிறிஸ்துவ வந்துடுறாங்க. இதே தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நீங்களும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி போகணும். உங்களுடைய சுபாவங்களினால, நீங்கள் ஆண்டவரை தேடுகிறதுனால, உங்களுடைய ஆலோசனையினால, உங்களுடைய புத்திமதியினால நீங்களும் நீங்க போகணும். ஆண்டவரை போகணும். இந்த புத்திமதியை கேட்கிறதான மற்றவர்களும் எங்க போகணும்? இயேசு கிறிஸ்துவை போகணும். இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இந்த அனுபவங்கள் நமக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் போதனைகள் எல்லாம் நமக்கு அடிக்கடி என்ன செய்யறாரு? தருகிறார். ஏதோ புத்தாடை உடுத்தினோம், சந்தோஷமாக நல்ல ஆடை அலங்காரங்கள் தான் பண்ணணும், நல்ல விருந்து சாப்பாட என்ன செய்வோம், சாப்பிடுறோம். இதோட கிறிஸ்துமஸ் முடிந்தது அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது. கிறிஸ்துமஸ் என்பது உண்மையிலே சொல்ல போனா அனுதினமும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பண்டிகை தான். என்னைக்கே ஒரு நாள் அனுதினமும் நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துடைய இறப்பு, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல், இந்த மூன்றையும் அனுதினமும் நீங்கள் நினைத்து நடந்து கொள்ள வேண்டும். அனுதினமும் நினைக்கணும். குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ரொம்ப விசேஷித்த விதமாக இயேசுடைய பிறப்பை குறித்து நீங்கள் நினைத்து அந்த பிறப்பில தேவன் தருகிறதான போதனையின்படி நீங்கள் நடந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கர்த்தருக்காக அர்ப்பணம் செய்யும் போது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. வேதம் சொன்னபடி எல்லா ஜனத்திற்கும் சாதா சந்தோஷம் அல்ல, என்ன சந்தோஷம்? மிகுந்த சந்தோஷம்.
அந்த சந்தோஷம் முதலாவது கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறீங்களா? எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சந்தோஷம் நமக்குள் இருந்து பெருக்கெடுத்து வரும். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இது எந்தெந்தைக்கும் உங்களுக்குள்ள நித்திய காலமாய் ஊறுகிறதான நீரூற்றை போல பெருக்கெடுத்து கொண்டே இருக்கும். என்னதான் வந்தாலும் சரி, என்னதான் நடந்தாலும் சரி, உங்களுடைய சந்தோஷத்தை மட்டும் எதுவும் எடுக்க விட்டுவிடக் கூடாது. ஏனென்றால் தேவனை மிஞ்சி எதுவுமே வராது. தேவனை மிஞ்சி எதுவுமே வராது என்ற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு முன்னே சொல்கிறேன். தேவன் நமக்கு முன் செல்லும் போது எந்த சக்தியால் நம்மளை ஒன்றும் செய்து விட முடியாது. பயப்படுத்தலாம், சூழல் நமக்கு எதிர்த்து வரலாம், நமக்கு எதிராக இருக்கிறது பெரிய செங்கடல் போல இருக்கலாம். பின்னாடி பார்வோனுடைய சேனை, முன்னாடி செங்கடல், எங்கே போகிறது திகைத்துக் கொண்டிருக்கலாம். ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம். சில ஜனங்களுக்கு ஒரு மோசை இருந்தது போல நமக்கு ஒரு இயேசு இருக்கிறார். அந்த இயேசு நமக்கு முன்னாடி எங்கனாலும் என்ன செய்வார்? போவார். அவர் இருக்கும்போது நமக்கு கவலை இல்லை. மோசை இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கவலையுமே இல்லை. எல்லா காரியத்தையும் யார் பார்த்துட்டு இருந்தாங்க? மோசை பார்த்துட்டு இருந்தார். அவங்க அப்பா கேட்டாங்க, அப்பத்தை வாங்கி கொடுத்தாரு. இறைச்சி கேட்டாங்க, இறைச்சியை வாங்கி கொடுத்தாரு. செங்கல் இவர்களுக்கு குறைக்க இருந்தது, செங்கலை பிளந்து விட்டாரு. வனாந்தரத்தில் போகிற வருகிற இடங்களில் எல்லாம் மோசையின் மூலமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார். இன்றைக்கு மோசையாக ஆண்டவனாய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட வந்து இருக்கிறார். எனவே எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, நாம் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேத சத்தியங்களின்படி நடந்து நான் உண்மையான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை கொண்டாடும்படியாக இயேசுவின் நாமத்தால் நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பார்ப்போம். அநேக கோரிக்கைகளை உங்களுக்கு தரலாம், அநேக பாயிண்ட்ஸ்களை உங்களுக்கு தரலாம். ஆனால் இன்னைக்கு சமயம் உங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. சொல்லப்பட்டிருக்கிறதான போதனையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்களுக்காக கொடுக்கப்பட்டதான போதனை தான். அனைவருக்காக, குறிப்பிட்ட நபருக்காக மட்டுமல்ல, அனைவருக்காகவும் கொடுக்கப்பட்ட போதனை. இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை நினைவு கூர்கிறதான இயேசுவை வேதம் சொல்கிறபடி உங்கள் பிறப்பை நான் ஜனங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தையின்படி நான் வெளிப்படுத்தி எனக்கு இருப்பதாக இதற்கான தேவனுடைய பலத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நான் வைத்துக் கொடுப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் அருகாமையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் அருகாமையில் இருக்கிறார். என்ன வந்தால் என்ன நடந்தால் நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம். பிறந்த இயேசு இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். பிறந்த இயேசு இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த இயேசுவை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். இசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். எங்கள் நாதனை பயம் யாவும் நீக்கும் துணையானீரே. சரணம் சரணம் சரணம். இசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின்
இலை மாறுதல் தரும் வேலனை இளையனை ஆட்சி தேசி காப்பீரே சரணம் 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 ஈஸ்வராஜனி திருவடிக்கு சரணம் 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 அருணநாதனி மலரடிக்கு சரணம் 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 பொங்கன் சேத்தம் செய்யாருமே எங்கள் சீர்க்கம் யாவும் ஏற்றம் ஒழிக்கீரே சொந்தமாக சுயமை ஆட்கொள்ளும் சரணம் 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 ஈஸ்வராஜனி திருவடிக்கு சரணம் 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 அருணநாதனி மலரடிக்கு சரணம் 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 ஹalleluya கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றி இயேசுவே இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்த நாளை நினைவுகூர எங்களுக்கு கிருபை செய்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் குடும்பத்திற்கு இந்த வாக்கியத்தை தந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே சபையில் கடந்து வருகிற அனைத்து விசுவாச ஜனங்களுக்கும் இந்த கிருபையை கொடுத்து உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக அந்த சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்திருக்கிறேன் எங்களுக்குள்ளான இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறேன் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் கண்ட இயேசு கிறிஸ்துடைய வல்லமை எல்லா ஜனங்களும் காண வேண்டும் நாங்கள் பார்த்திருக்கிற இயேசு கிறிஸ்துடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் எல்லா ஜனங்களும் உணர வேண்டும் ஆண்டவரே அதற்கு நாங்கள் எவ்விதமாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி வேத போதனை எங்களுக்கு தந்திருக்கிறேன் ஆண்டவரே நட்சத்திரம் இப்படிப்பட்டதான கர்த்தாவே போதனை எங்களுக்கு கொடுக்கிறது அந்த போதனை அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியான தேவன் தாமே உங்க வல்லமையினாலும் உங்க கிருபையினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக கர்த்தாவே வருகை தாமதிக்குமானால் நாங்கள் மறுபடியும் ஒரு கிறிஸ்துமஸ் நாளை காணத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆயுநாட்களை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்து வழிநடத்துக்கு பெரிய காரியங்களை செய்து எப்போது கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய மேன்மையை நாங்கள் என்னுடைய இருதயத்தில் பதித்துக் கொள்ளத்தக்கதாக தேவனுடைய கிருபை